எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் மெம்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பத்மஸ்ரீ குலச்சித்திர நடிகை திரு சௌகார் ஜானகி அவர்கள் சமீபத்தில் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகவும் மனது கட்டப்பட்டது. நான் 1.5 வருடங்களுக்கு முன்பு பெங்களூருக்கு சென்றிருந்த போது அவரது கார்டனில் தங்கியிருந்தாங்க. ஒரு கார்டன் மாதிரி வீடு, அது கிருஷ்ணகுமாரி அவங்க அவங்களும் தங்கியிருந்தாங்க. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பார்த்து பேசி ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். பழைய கதையை தான், பழைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் பேசியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, ஒரே கார்டனாக இருக்குது, யார் கொடுக்க துணைன்னு. எனக்கு துணை பாபா இருக்காருனாங்க. ஸோ பாபா மேலே அவ்வளோ பக்தி, அவ்வளோ நம்பிக்கை. ஸோ கடைசியில் ஒரு நிறைஞ்ச வயசில் 94 வயசுன்றது ஒரு நிறைஞ்ச வயசு. இந்த நிறைஞ்ச வயசில் பாபாவின் திருவடிகளில் போய் செஞ்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, திரு சௌகார் ஜானகி அவர்கள் கலைமாமணி, கலையரசி, ராஜஸ்ரீ அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய தோழி. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ். ராஜஸ்ரீ அவர்கள் எப்பொழுது பெங்களூர் சென்றாலும் சௌகார் அம்மாவை பார்த்து பேசிட்டுருப்பாங்க. நான் ராஜஸ்ரீ அவர்களை தொடர்பு போட்டு கேட்டேன், அம்மா சௌகார் ஜானகி தவற விட்டாங்க, நீங்கள் பேசுகிறலாம் கேட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே பேச முடியாது. என்னுடைய சகோதரி, என்னுடைய கணவர், என்னுடைய அம்மா இறந்தபோது எவ்வளோ துக்கம் இருந்ததோ அந்த மாதிரி துக்கத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் எஸ்ஜிடி யூடியூப் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னார். 2 வருடங்களுக்கு முன்பு சௌகாரை பற்றி திருமதி ராஜஸ்ரீ அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க எங்கள் சேனலுக்கு. அதில் வர விஷயங்கள் தூயான விஷயங்கள். அதை திரும்ப உங்களுக்கு அனுப்பதில் நான் மனநிம்மதி அடைகிறேன். யாராலும் மறக்க முடியாத ஒரு நடிகை உண்டுன்னா சௌகார் ஜானகி. சௌகார் படத்தில் ஆக்ட் பண்ணி சிவாஜி, எம்ஜிஆர், ஜெயசுகே பெரிய பெரிய ஆக்டர்லாம் ஆக்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு தனி இடம். சௌகார்னால் ஒரு மரியாதை, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்கள பற்றி உங்களுடைய மரண நினைவுகள். ஐயோ, என்ன ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க. ஷவுகார் ஜானகின்னா நான் அவங்க படம், எல்லா படம் யூடியூப்பில் பார்ப்பேன். ஷவுகார்லேருந்து பார்த்தேன். என்டி ராமாராவோட ஆக்ட் பண்ணாங்க, சின்ன பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் நாகுல சவித்தி படத்தில் கூட நாகதேவதை ஆக்ட் பண்ணாங்க அவங்க. நான் அப்புறம் யாரோ நான் தான் அதுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் போட்டுட்டாங்க. அவங்க ஷவுகார் ஜானகி அம்மா ஆர்டிஸ்ட்ன்னா வெரி 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 குட் ஆர்டிஸ்ட்டு. அந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் என்ன, எந்த கேரக்டருங்க செட் ஆகிடுவாங்க அவங்க. பேத்தாஸ் ரோல் இல்லை, கிளாமர் இல்லை, என்னங்க அந்த படத்தில் சிவாஜியோட புதிய பருவத்தில் அந்த இல்லை, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த புடவை கட்டிட்டு அந்த ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மைக் பிடிச்சிட்டு பாடுறாங்க, பார்த்த ஞாபகம். என்ன என்ன அழகாக அந்த ட்ரெஸ் போட்டுட்டு என்ன அழகாக பண்ணாங்க. அதுக்கும் இன்னொரு படம் பாருங்க, ரொம்ப சிம்பதியாக அழற மாதிரி, ரொம்ப சோகமாக இருக்காங்க. படிக்காத மேது சிவாஜியோட இவங்களோட ஆர்டிஸ்ட்ன்னா அவங்க தாங்க. இதுக்கு எல்லா வெரைட்டி கேரக்டர்ஸும் அவங்க பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. இதுக்கு அந்த படத்துல என்ன அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேல அப்படி அந்த சாங். ஐயோ தமிழ்ல ஹிட் ஆன மாதிரி, அது தெலுங்குல கூட ஹிட் ஆகல அந்த பாட்டு. என்னம்மா அந்த மாமி மாதிரி ட்ரெஸ் போட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணோம். எந்த படம் சொல்லுங்க? பாபா விஜயம். பாமா விஜயத்தில் இன்னும் அப்பாவியா ஒரு ஹோம்லியா அந்த அம்மா. கண்ணாடி வளையல் இதை நீங்க போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணாடி வளையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எப்போதும் எளிமையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா முடியறது இல்லை. எனக்கு நேரம் கிடைக்கிறத கொஞ்சம் தானே. இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்திரிக்கைக்காரங்க மாதிரி கேக்குறீங்க. பத்திரிக்கைக்காரங்க இப்படி எல்லாம் கேட்பாங்களா? சொல்லுங்களேன். நான் 4-5 படம் ஆக்ட் பண்ணேன் அவங்க கூட. தெலுங்கு படம் ஆக்ட் பண்ணல. தெலுங்கில் தமிழில் பாமா வச்சோம், தமிழில் தெலுங்கு ஆக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எவரும் முனகாடு, காந்தாராவ் ஜானகி அம்மா, மாடர்ன் லிரிக்ஸ் படம்.
அது பாருங்க பப்பா சச்சான்னு வரும், தமிழில் கூட வந்தது. அம்மா சச்சி மனம் தெரியும். அந்த படத்தில் தெலுங்கில் அவங்க ஆக்ட் பண்ணாங்க. நான் காந்தாராவுக்கு தங்கச்சி ஆக்ட் பண்ணேன். அப்புறம் வந்து பெள்ளி கூத்துருன்னு ஒரு படம், அவங்க ஆனால் லக்ஷ்மி கல்யாணம், அது நான் தெலுங்கில் ஆக்ட் பண்ணேன். அவங்க அம்மாவை ఆక్ట్ பண்ணாங்க. అచ్చం మహాలక్ష్మిలా ఉన్నావు. ముందు బుగ్గను చుక్క పెట్టుకోమ్మా, లేకపోతే నా దిష్టే తగులుతుందేమో. నేను వెళ్ళి మన వాళ్ళందరినీ పిలుచుకొస్తాను. ఈలోగా నువ్వు కాస్త దీపారాధన చెయ్యమ్మా. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்கங்க. அவங்க ஒரு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்க முடியாது. எந்த ரோல் கொடுத்தா அந்த ரோல் அதுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஒரு வெகுளி மாதிரி, அப்புறம் விச்சுன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டோட கூட நிறைய ஆக்ட் பண்ணாங்க பாருங்க. அந்த கோடு வைப்பாங்க, அந்த தெலுங்குல எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. என்டி ராமாராவோட நாயஸ்ராவோட ஐயோ இரு கோடுகள் கலெக்டரா ஐயோ இதே மாதிரி பண்ணுங்களேன். படம் படிச்ச படத்தில் கண் போன போக்கில் அப்புறம் கண் இல்லாத இது ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த அம்மா நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. தெலுங்குல கூட எத்தனை படம், நாகேஸ்வரராவ் ராமாராவோட தமிழ்ல சமையலா ஐயோ நான் உங்கள் சமையல் சாப்பிட்ருக்கேன் நிறையா வாட்டு ஷூட்டிங் எல்லாம். ஆனால் ஒன்றுங்க, செட்டுக்கு வந்தால் செட்டில் ஒரு அவங்க கம்பெனி இதுக்கு ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அப்படியா? ஒரு பாக்ஸில் டீலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்துப்பாங்க, சாப்பாடு கூட. அப்புறம் அவங்க வீட்டுக்கு யாராவது போனால் சாப்பாடு போடாமல் இருக்க மாட்டாங்க. நான் எத்தனோ வாட்டி அப்போ ஆக்ட் பண்ணும்போது சாப்பிட்ருக்கேன். இந்த காலத்தில் இப்போ கூட அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, சாப்பாடு கூப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு போட்டாங்க. என்ன சமைப்பாங்க அவங்க கை டேஸ்ட்டு யாரும் கைப்பக்கம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க. அதே சில அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க இப்போ வர என்னங்க அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷா அவங்க பேசும்போது நம்ம ஆறு பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெள்ளக்காரி தான் நினைக்கணும். ஐயோ இவங்க நீ அப்படா நல்லா என்ன பேச்சு ரொம்ப நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். ஐயோ ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். இப்போ கூட பாருங்க அந்த ஒரு டேனஸ் எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்து கற்றுக்க, ஜானகி அம்மாவை பார்த்து கற்றுக்குங்க. மன தைரியம் மன இது. நான் தனியாக இருக்கும்போது அவங்களே நினச்சிப்பேன், ஷவுகா ஜானகி அம்மா தனியாக இருந்தாங்க, ராஜசுலோச்சனா அவங்களும் ரொம்ப டேரு, அந்த அம்மா கூட தனியாக வாழ்ந்து காட்டினாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேருவோம் இல்லையா. அந்த காலம் முடிஞ்சு போச்சு, அந்த காலங்கள்லாம்.